ஏப்ரல் 19 நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன, குற்ற வழக்குகள் அவங்க மேல என்ன இருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, வருமான வரித்துறையில என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொளி மூலமா உங்களுக்கு கொண்டு வரும். பாருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. அடுத்து நாம பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி சென்னை வடக்கு, சென்னை நார்த்துன்னு சொல்லுவோம். இது திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், குளத்தூர், ராயபுரம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், திருவொற்றியூர் உள்ளடக்கிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கினது இந்த சென்னை நார்த், சென்னை வடக்குடைய பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில மொத்தம் 35 வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க. 3 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. ஏறக்குறைய 19 பட்டதாரிகள் இந்த வேட்பாளர்கள்ல போட்டியிடுறாங்க. அதே போல வழக்கு பின்னணி இருக்கக்கூடியவங்க இந்த வேட்பாளர்கள் யார் மீதுமே வழக்கு எதுவும் இல்லை, நிலுவையில் இல்லை. சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் 27 பேர் களத்துல இருக்கிறாங்க. கோடீஸ்வர வேட்பாளர்களாக 7 வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த வேட்பாளர்களோட விவரங்களை தான் நாம இப்ப பார்க்கணும். இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் பெயர் இக்பால், பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டியிடக்கூடியவர். இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் யானை. வயது 40. 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் பண்றதா சொல்லி இருக்கிறாரு. இவருடைய கடைசி ஆண்டு குடும்ப வருமானமாக 4.9 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 13.75 லட்சமாக இருக்கு. கடன் வகையில எதுவும் குறிப்பிடப்படலை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 13.75 லட்சமாக இருக்கு. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் டாக்டர் கலாநிதி வீராசாமி. இவர் ஒரு டிஎம்கே வேட்பாளர். இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் உதயசூரியன். வயது 54. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. எம்எஸ் அண்ட் எம்செட் முடிச்சிருக்கிறாரு. மருத்துவ பணி புரியுகிறாரு. இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 2.33 கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக 61 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில 38.33 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. நிகர சொத்து மதிப்பாக, குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக 22.72 கோடியாக இருக்கிறது. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் ஆர்.சி. பால் கனகராஜ், பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடியவர். இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் தாமரை. வயது 59. சட்ட இளங்கலை முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரியறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசியாக குடும்ப ஆண்டு வருமானமாக 32.34 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக 16.84 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில 5.93 கோடிகளாக குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 10.9 கோடியாகிறது. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் ஆர் மனோகர், ஏடிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் இரட்டை இலை. வயது 57. பிடெக் எம்டெக் முடிச்சிருக்கிறாரு. எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு. பிசினஸ் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பிசினஸ்ல ட்ரேடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் வைத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 46.39 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக 52.42 கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில 9.15 கோடி கடன்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 43.26 கோடிகள் ஆகிறது. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் அமுதினி, நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர். இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் ஒளிவாங்கி. வயது 44. பிடிஎஸ் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பல் மருத்துவராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவருடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக, கடைசி குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக 12.59 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பாக 7.65 கோடிகளாக இருக்கிறது. கடன்கள் வகையில 90,09,000 கடனாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 6.75 கோடியாக இருக்கிறது. இவங்க மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் ஏ அஜித் குமார், தாக்கம் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவங்க. இவங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் மேட்ச் பாக்ஸ். வயது 30. எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். வரி ஆலோசகராகவும் இருக்கக்கூடியவர். இவருடைய கடைசி ஆண்டு வருமானமாக, குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக 7.57 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பு 61.21 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில 20.46 லட்சம்னு குறிப்பிட்டிருக்காங்க. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 40.75 லட்சமாக இருக்கு. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அக்ஷய், நாடாளு மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர். இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா. வயது 32. பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க.
ஐடி ஊழியராக பணிபுரியக்கூடியவர். இவருடைய ஆண்டு வருமானமாக 8.22 லட்சம், குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக 8.22 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. மொத்த சொத்துகளாக 5.76 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில 15 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் ஜே செபாஸ்டின். சோசியலிஸ்ட் யூனிட் சென்டர் ஆஃப் இந்தியா சார்பாக போட்டியிடக்கூடியவர். இவருடைய சின்னம் எரிவாயு சிலிண்டர். வயது 47. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. கட்சியினுடைய முழு நேர பணியாளராக இருக்கக்கூடியவர். இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக, கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. இவருடைய சொத்து மதிப்பாக 1500 ரூபாய் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில எதுவும் குறிப்பிடப்படலை. நிகர சொத்து மதிப்பு, குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 1500 ரூபாய். இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் எஸ் ரவிக்குமார். இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக களம் காணக்கூடியவர். இவருடைய சின்னம் டிவி ரிமோட். வயது 43. 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. மொத்த சொத்துகள் இருக்கிறதாக 1.85 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் குறிப்பிடப்படலை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 1.87 லட்சமாக இருக்கிறது. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் பேர் பி உமாதேவி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கணிப்பொறி. வயது 43. 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. வீட்டு பராமரிப்பு பணிகள் செய்யறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவருடைய சொத்து மதிப்பாக, குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. மொத்த சொத்துக்களுடைய மதிப்பாக 4.28 லட்சம் ஆகுது. கடன்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 4.27 லட்சமாக இருக்கு. இவங்க மீதும் வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் டி கபிலன். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷனர். வயது 33. எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. இவருடைய சொத்து மதிப்பு 83,000. கடன்கள் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 83,000. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் கவியரசு தி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் கப்பல். வயது 44. இளங்கலை முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறது. வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு. இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. சொத்து வகையில 8.47 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் குறிப்பிடப்படலை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 8.47 லட்சமாக இருக்கு. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம் கொளஞ்சி. இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் விசில் சின்னம். வயது 52. 4ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. தினக்கூலியாக பணிபுரியறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. சுமார் 15,000 குடும்ப சொத்தாக குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. நிகர சொத்து மதிப்பு, குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 15,000 ஆகிறது. இவங்க மீதும் வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பி சதீஷ். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் ரோபோட். வயது 43. எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு. பிஇ முடிச்சு எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு. எம்எஸ் ஐடி பண்ணியிருக்கிறாரு. பொறியாளராக பணிபுரியக்கூடியவர். குடும்ப ஆண்டு வருமானமாக 5.8 லட்சம் இருக்கிறதா கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக 8.53 லட்சம் ஆகுது. கடன்கள் வகையில 11.64 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே சம்பத். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பெட்டி. வயது 63. பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு. ஆண்டின் குடும்ப சொத்தாக, குடும்ப வருமானமாக 1.62 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மொத்த சொத்து மதிப்பாக 90.22 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் 64 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 26.22 லட்சம். இவர் மீதும் வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் சாரா பாத்திமா. இவங்க ஒரு சுயேட்சை கேண்டிடேட். இவருடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம். வயது 44. எம்பிஏ அண்ட் ஹெச்ஆர் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆஃபீஸ் செக்ரட்டரியா ஒரு தனியார் ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. மொத்த சொத்து மதிப்பாக 1.9 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் வகையில 7.4 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம் சியோன் ராஜ். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் காலிஃப்ளவர். வயது 41. 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பிசினஸ் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. இவருடைய சொத்தாக 81,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில எதுவும் குறிப்பிடப்படலை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 81,000. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை.
இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஜே சூரியமுத்து. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருக்கு ஒதுக்கப்படுடைய சின்னம் அயன் பாக்ஸ். வயது 49. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. செக்யூரிட்டி பணிகள் செய்யறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. மொத்த சொத்துகள் 500 ரூபாய் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 500 ரூபாய். இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆர் செந்தில்குமார். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பிரீஃப் கேஸ். வயது 53. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கூலி தொழிலாளியாக குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. சொத்து மதிப்பாக 36,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 36,000 இருக்கு. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சேனாபதி சி. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் சிம்னி. வயது 45. பிஜிடி எம்எல்எம் அண்ட் எம்ஹெச்ஆர்எம் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 9.91 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பாக 1.69 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 1.69 கோடி ஆகுது. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பேர் டில்லி கணேஷ் இ. இவரும் ஒரு சுயேட்சை கேண்டிடேட். இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் பேட் மட்டை. வயது 29. ஐடிஐ முடிச்சிருக்கிறாரு. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சொத்து மதிப்பாக 22.29 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் வகையில எதுவும் குறிப்பிடப்படலை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 22.29 லட்சமாக இருக்கு. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே பழனியப்பன். இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் கிராமபோன். வயது 51. இளங்கலை முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு. குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சொத்து மதிப்பாக 16.4 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 16.4 லட்சமாக இருக்கு. இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பி பாலமுருகன். இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பானை. வயது 60. பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு. எழுத்தாளராக இருக்கக்கூடியவர். ஒரு முழு நேர அரசியல்வாதி. இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 18.94 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பாக 12.95 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் 31.18 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 12.64 கோடி ஆகுது. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் மதன்குமார் ஜி. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பலூன். வயது 34. 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக 3.59 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. நிகர சொத்து மதிப்பு 3.59 லட்சம் ஆகுது. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் மதன் மோகன் வி. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் சங்கிலி. வயது 32. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சொத்து மதிப்பாக 9.86 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் நிலுவையில் இல்லை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 9.86 லட்சம் ஆகுது. வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் டி மனோகரன். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் மோதிரம். வயது 65. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சொத்து மதிப்பாக 43 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 43 லட்சம். இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பேர் மாரிமுத்து பி. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் மிக்சி. வயது 68. 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. இவருடைய பிசினஸாக மரப்பெட்டி வணிகம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 4.88 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பாக 53.42 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 53.42 லட்சமா இருக்கு. இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் வி மூர்த்தி. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் பேட்டரி டார்ச் சின்னம். வயது 42. எம்பிஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு.
குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படல. இவருடைய சொத்து மதிப்பாக 67.62 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் 15.5 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. நிகர சொத்து மதிப்பு 52.12 லட்சமா இருக்கு. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் விநாயகமூர்த்தி ஆர். இவரும் ஒரு சுயேட்சை கேண்டிடேட். இவருடைய சின்னம் லைட்டர். வயது 33. 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. டிராவல்ஸ் உரிமையாளரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் 1 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பாக 5.7 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. நிகர சொத்து மதிப்பாக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 5 லட்சம். இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் வெங்கடேஷ் யூ. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் டைமண்ட். வயது 29. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. சேல்ஸ் சிறப்பா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடப்படலை. இவருடைய சொத்து மதிப்பாக 27,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 27,000. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் பி. இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் ஸ்டூல் நாற்காலி. வயது 50. LLB முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். ஆண்டு வருமானமாக 8.89 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் சுமார் 20 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 23 லட்சமாக இருக்கு. இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பி ஜெயசீலன். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் ஹெல்மெட் தலைக்கவசம். வயது 39. MCOM முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கூலி தொழிலாளியாக பணிபுரிகிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. சொத்து மதிப்பாக 7.93 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 8 லட்சம். இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் KC ஜெயபிரகாஷ். இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய சின்னம் CCTV கேமரா. வயது 49. MABL முடிச்சிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். சுமார் 4.5 லட்சம் குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் 9.64 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 9.64 லட்சமாக இருக்கு. இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் C ஸ்ரீதர். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் படகோட்டியோடு இருக்கக்கூடிய பாய்மரப்படகு. வயது 41. இவர் BABL முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கறிஞராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. இவருடைய சொத்து மதிப்பு 10.22 லட்சம். கடன்கள் எதுவும் இல்லை. இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 10.22 லட்சம். இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் D சீனிவாசன். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் டெலிபோன். வயது 51. இளங்கலை முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை. சொத்து மதிப்பாக சுமார் 9 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவும் இல்லை. குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 9 லட்சம். இவர் மீதும் வழக்கு எதுவும் இல்லை. இந்த தொகுதியினுடைய கடைசி வேட்பாளர் நோட்டா. மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னா எல்லா பேலட்லயும் எல்லா வாக்கு இயந்திரத்திலையும் கடைசியா இருக்கக்கூடிய பட்டன் தான் அந்த நோட்டா பட்டன். என் ஓட்டு வேற யாரும் போட்டுறக்கூடாது, கள்ள ஓட்டா பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னாலும் சரி. இன்னொன்னு, நான் வாக்கு செலுத்துறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னாலுமே எந்த வேட்பாளர் எனக்கு பிடிக்கலன்னா இந்த நோட்டா பட்டனுக்கு வாக்கு செலுத்தலாம். உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஓட்டு. சிந்திச்சு வாக்களிங்க.